ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் பாலன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம வச்சு குட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி அவங்க பையன் இவங்க 2 பேரும் ஜெயிலிருந்து அப்போ தான் ரிலீஸ் ஆவாங்க. ஒரு சில பழைய சம்பவத்தால் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து அவங்க 2 பேர்த்துக்கு வந்துகிட்டே இருக்கும். இவங்க வெவ்வேறு இடங்களில் போய் வேலை செய்வாங்க. ஆனால் எங்கேயும் நிலையாக வேலை செய்ய முடியாது. ஏன்னா வில்லன்களை அவங்களை துரத்திட்டே இருப்பாங்க. நிறையா வேலை செய்கிற வீட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு வயசான அம்மாவை பார்த்துக்கிற வேலை வரும். அங்கேயும் போய் இவங்க வேலை செய்வாங்க. ஓரளவுக்கு அங்கே செட் ஆகி தன்னுடைய பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அங்கேயும் பார்த்தா ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அந்த சம்பவம் இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் சம்மந்தப்பட்ட சம்பவமாக இருக்கும். இப்போ இறுதியில் உண்மையிலேயே ஹீரோயின் யார், எதற்காக இப்படி மறைமுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, இறுதியில் ஹீரோயினுடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாஷன் பார்த்தாவே ஹீரோயினுடைய ஆக்டிங்க வேறு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதேமாதிரி அவங்க குட்டி பையன் நடிச்சிருப்போம் ஒரு பையன், அவனுடைய ஆக்டிங் நல்லாவே இருக்குது. அம்மா பையன் 2 சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு சில இடங்களில் அப்படியே கண்களாலே பேசியிருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு கதையை வந்து டேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய டேரக்டர் சிதம்பரம் ஏற்கனவே மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரு. அதேமாதிரி இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை கொடுத்துருக்காரு. நமக்கு அது ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரீமில் நல்லாவே இருக்குது. அடுத்தடுத்து என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பியூஜியம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபுங்க ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃபில் இன்னும் இந்த ட்விஸ்ட் நீங்களும் கொடுத்து நல்லா கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஹீரோனுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் அந்தளவுக்கு அழுத்தமாக இல்லை. அழுத்தமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் நீங்களும் கொடுத்து கொஞ்சம் மசாலாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.